தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மும்மொழி கொள்கையாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூலில், திமுக காரங்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில், திமுக காரங்க நடத்துகிற சர்வதேச இன்டர்நேஷனல் ஸ்கூலில், எந்த ஸ்கூலில் அவங்க தமிழை நடத்துகிறாங்க. நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மும்மொழி கல்வி கொண்டு வந்தார். இதில் ஒரு நாள் 2 நாள் கொண்டு வரும். இது மிகப்பெரிய அளவில் கன்சல்டேஷன், பெரிய பெரிய அகாடமிஷியன்ஸ், வல்லுநர்கள், அதே கல்வியாளர்கள், எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் கருத்து கேட்கப்பட்டு அந்த கருத்துக்கள் அடிப்படையில் இந்த புதிய கல்விக் கொள்கையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கை 2 விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, நம்மளுடைய இளைஞர்கள் தொழிற்கல்வி மூலமாக உலகளவில் போய் அவர்கள் உலகத்தை ஆள்பவர்களாக நம்முடைய இளைஞர்கள் உருவாக முடியும் இந்த புதிய கல்விக் கொள்கை. இரண்டாவது, இந்த புதிய கல்விக் கொள்கையோட மிக முக்கிய நோக்கம் ஆரம்ப கல்வியில நம்மளுடைய தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்வி. அப்போ இவங்க என்ன தமிழ்ல சொல்லிக் கொடுக்க வேண்டாம் ஆரம்ப ஒன்லி என்னது சன்ஷைன் ஸ்கூல் ஒன்லி ஆங்கிலம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணுமா? ஏன் மும்மொழி கொள்கையில நாம தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மும்மொழி கொள்கையாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் மும்மொழி கொள்கை எதிர்க்கணும் தமிழை. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க வச்சிருக்கிற ஏதாவது ஸ்கூலில் நீங்கள் தமிழ் வச்சுட்டாங்க. திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூலில், திமுக காரங்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில், திமுக காரங்க நடத்துகிற சர்வதேச இன்டர்நேஷனல் ஸ்கூலில், எந்த ஸ்கூலில் அவங்க தமிழை நடத்துகிறாங்க. ஆரம்ப நிலையில் தமிழை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர. அதனால தான் நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டுக்கு சொல்லுவோம், உலகத்துக்கு எங்கே போனான்னு சொல்றாரு, தமிழ் தான் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி என்று. அதே போல நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஐநா சபையில், இவங்க உலக ஆட்சியில் இருந்த யாராவது போய் ஐநா சபையில் போய் நம்மளுடைய முதலாக ஐநா சபையில் போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேசி தமிழுக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதே போல பாரதியாருக்கு இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அங்கு இருக்கை அமைத்து கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்.